நெட்ஃபிளிக்ஸில் சக்கை போட்ட மணி ஹெய்ஸ்ட் பாணியில் கனடாவை உலுக்கிய தங்க கொள்ளை சம்பவம் பற்றி அடுத்தடுத்த தகவல்கள் அமலாக்கத்துறையை திடுக்கிட வைத்திருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதிதான் அந்த சம்பவம் நடந்தது. ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் நகரிலிருந்து வட அமெரிக்க நாடான கனடாவின் டொரண்டோவுக்கு சென்ற ஏர் கனடா சரக்கு விமானத்தில் 173 கோடி ரூபாய் மதிப்பிலான 6600 தங்கக்கட்டிகள், 22 கோடி மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் வந்தன. பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த இவற்றை போலி ஆவணங்களை காண்பித்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் கனடா முழுவதும் காட்டுத்தீயாய் பரவியது. விசாரணையை துரிதப்படுத்திய கனடா போலீஸ் ஏர் கனடா விமான நிறுவன ஊழியர்கள் உட்பட 9 பேருக்கு கடத்தலில் நேரடி தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பரம்பால் சித்து, பிரசாத் உட்பட 6 பேர் கைதான நிலையில் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஏர் கனடா மேலாளரும் இந்திய வம்சாவளியினருமான சிம்ரன் பிரீத் பனேசர் கனடாவிலிருந்து தப்பினார். சில மாதங்களுக்கு பின் ஹவாலா மூலம் சட்டவிரோதமாக 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணம் கைமாறியிருப்பதை அறிந்த அமலாக்கத்துறை மொஹாலியில் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வசித்த சிம்ரன் பிரீத் பனேசரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தது. அப்போதுதான் அவர் கனடாவில் தங்கக் கொள்ளை சம்பவத்தில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. மேலும் மிஸ் இந்தியா உகாண்டா பட்டம் வென்ற தனது மனைவியை நடிகையாக்க சிம்ரன் பிரீத் பனேசர் பஞ்சாபி படமொன்றை தயாரித்து வந்ததும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நடந்த படப்பிடிப்பு அமலாக்கத்துறை விசாரணையால் பாதியில் கைவிடப்பட்டதும் தெரியவந்தது. ஹவாலா பணம் முழுவதையும் படப்பிடிப்புக்காகவே செலவிட்டதாக கூறப்படும் நிலையில் கனடாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சிம்ரன் பிரீத் பனேசர் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகித்துள்ளது. அதன்படி அவர் மீது பண மோசடி தடுப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த பிரிவு இந்தியர்கள் சர்வதேச குற்றங்களில் ஈடுபடும் போது வெளிநாட்டு அதிகாரிகள் வேண்டுகோளின் பேரில் பதியப்படுகிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிம்ரன் பிரீத் பனேசர் விரைவில் கனடா போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் பெரும் கொள்ளையை அரங்கேற்றிய நபர் இந்தியாவில் அப்பாவி போல் வாழ்ந்து வந்த சம்பவம் பலரையும் வாய் பிளக்க வைத்திருக்கிறது.